வாலண்டரி ரிட்டையர் ஆன ஒரு போலீஸ் தலைமையில் நடக்கக்கூடிய ஒரு கட்சியில் இப்படி சட்ட மீறல்களை நான் பண்ணுவேன், உன்னால் என்ன பண்ண முடியும் பார்க்கலான்னா அதுக்கு உண்டான பிரதிபலன்களையும் எதிர்பார்த்து அவங்க தான் செய்யணும். இல்லை அதை அதுக்கு உண்டான தண்டனை இருந்தால் அது தண்டனையை அனுபவித்து தான் ஆகணும். என்ன பண்ணினாலும் அண்ணாமலை சவுக்கால் அடிச்சிக்கிட்டாலும் தீ மிதித்தாலும் அவர் ஒன்றும் வெறும் அண்டர்வேரோட மாத்திரம் தமிழ்நாடு முழுக்க நான் சுற்றிட்டு வரேன்னு சொன்னால் கூட பிஜேபி தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு கூட 2026 ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது. 40க்கு 40 வரும்னு பேசினார். கடைசியில் 12 இடத்துல டெபாசிட்டு போச்சு. 40 சீட்டும் வாஷ் அவுட் ஆச்சு. வெறும் வாய் தான் வேலை செய்யும் அண்ணாமலைக்கு, செயல் ஒன்றுமே கிடையாது. இதில் பேசினாங்க ஒருத்தர் கூட பாஜக நிர்வாகி என்கிட்ட பேசலை. ஏன் இப்படி? ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும் இவ்வளோ அபத்தமாக பைத்தியக்காரத்தனமாக இருக்கக்கூடிய ஒரு முட்டாள் தலைவனை போய் போட்டிருக்காங்களே நம்ம கட்சியில் அப்படின்னு. நான் எல்லாத்தையுமே நான் பிஜேபியில் இல்லாவிட்டால் கூட இன்றைக்கும் நான் என்னுடைய கருத்துக்களை நேரடியாக நம்முடைய பாரத பிரதமர் அவருக்கு நான் அனுப்பிச்சி விட்றேன். அவ்வளோதான். தமிழ்நாடு நல்லா இருக்கணும். இது பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸ் பண்ணுற இடமே இல்லை. அந்த ஒரு குற்றவாளி யாராக இருந்தாலும் அந்த குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டியவன். அதுவும் அந்த பெண்கள் விஷயத்தில் நடந்து கொள்ளக்கூடிய பாலியல் குற்றவாளிகள் மிக கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டியது. எனக்கு அதில் மாற்று கருத்தே கிடையாது. இதெல்லாம் அந்த அரபு நாடுகளில் இருக்கிற மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அப்போ தான் அது சரியாக வரும். ஆனால் என்னென்னா எய்ட்ஸ் மாதிரி தான், இது எனக்கு வராது மற்றவங்களுக்கு வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த தப்பு பண்ணுறது. அதுதான் ஒரு 20 வருஷம் முன்னாடி சென்னை கமிஷனர் சொன்னார், உங்கள் வீடெல்லாம் இருட்டாக வச்சுக்காதீங்க, வீட்டை சுற்றி விளக்கு இருக்கட்டும் அப்படின்னார். அன்றைக்கி நான் என் வீட்டை சுற்றி ஒரு 10 லைட் போட்டேன். நைட் டயத்தில் அந்த 10 லைட்ஸ் எரிஞ்சிக்கிட்டே தான். சிசிடிவி வைக்கணும். நாங்கள் சிசிடிவி வச்சோம். பாதுகாப்புங்கிறது நம்மளும் ஜாக்கிரதையாக இருக்கணும், அதுதான் முக்கியம். அதுதான் சொல்கிறேன், எந்த பெண்ணாக இருந்தாலும் அது யாராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு நாம் ஆண்கள் தான் வைக்கப்படணும். அதுதான். உடனே இதை போலீஸ் பார்க்க மாட்டாங்களே. நமக்கு இருக்கிற போலீஸ் ஃபோர்ஸ்லேயும் பாக்கி இதுலேயும் சுய கட்டுப்பாடும் சுய ஒழுக்கமும் இருந்தால்தான் சமுதாயம் நன்றாக இருக்கும். நான் ரொம்ப வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன், பள்ளிக்கூடங்களில் கல்வியை போதிப்பதை விட ஒழுக்கத்தை அதிகமாக மாணவர்களுக்கு போதிக்க வேண்டும். அப்போ தான் அடுத்த தலைமுறை சமுதாயம் மிக சிறப்பாக இருக்கும். பக்குவமாக செய்ய முயற்சி பண்ணாங்க. நான் இது மாதிரி அன்னோன் நம்பர் எடுக்கவே இல்லை. எனக்கு என் ஃபோனில் கிட்டத்தட்ட 18,000 சேவ்டு மெசேஜஸே இருக்குது, சேவ்டு நம்பர்ஸ் இருக்குது. என்னுடைய நண்பர்கள் இப்போ தந்தி டிவியில் பார்த்தா உடனே அவரோட நம்பரை நோட் பண்ணால் என் நம்பர் ரெக்கார்ட் பண்ணிவிடுவேன். எனக்கு அந்த முன்னெல்லாம் 50 நம்பர் 75 நம்பர் அது இல்லை இப்போது. ஸோ எனக்கு கிட்டத்தட்ட 18,000 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அந்த நம்பருக்குள்ளே வர கால்ஸை மாத்திரம் நான் எடுக்கிறேன். அன்னோன் நம்பர்ஸ் எடுக்கிறதில்ல. அன்னோனில் சில பேர் பிஸ்னஸ் விஷயமாக பேசணுன்னா அவங்க எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க, சார் இந்த விஷயமாக நான் பேசணும். அப்போ நான் இமீடியட்டாக நான் கால் பண்ணுறேன். அதனால் எனக்கு ஆனால் என்னென்னா சைலண்ட்டில் வச்சுக்க வேண்டியிருக்கு ஃபோனை. என்னுடைய ஃபோனை என்னை பெரிய பழி வாங்கிட்டு தான் நினைக்கிறாங்க. இப்போ அண்ணாமலைக்கு 4 நம்பர் இருக்குது. ஒரு நிமிஷம் ஆகுமா நான் கொடுக்குறதுக்கு? ஆனால் எத்தனை நம்பர் அண்ணாமலைக்கு இருந்தாலும் ஒரு நம்பர் கூட அவர் எடுக்க மாட்டார். அவருக்கு 5 அசிஸ்டண்ட்டு, அண்ணன் குளிக்கிறாரு தூங்குறாரு இது மாதிரி தான் சொல்லுவாங்க. தவிர நான் தைரியமாக எந்த ஃபோன் வந்தாலும் எடுப்பேன். ஏன்னா நான் கரப்டட் பர்சன் கிடையாது. அண்ணாமலை எடுக்க சொல்லுங்கள், ஃபோன் அடிச்சா டைரெக்டாக எடுத்து பேச சொல்லுங்கள். பேச மாட்டார். நேற்றுக்கு கூட பார்த்தேன், ஏதோ ஒரு இடத்துல ஒருத்தர் தலைவர் சொல்கிறாரு, நான் ஆஃபீஸ் ஆரம்பிச்சிருக்கேன் வாங்க அப்படின்ட்டு லேண்ட்லைன் நம்பர் கொடுக்குறாரு. ஏன் செல்ஃபோனுக்கு எதுக்கு இருக்குது? நம்மளை தொடர்பு கொள்ள தானே. அப்படி என்ன அடையாளத்தெல்லாம் மறைச்சிக்கிட்டு நான் ஒளிஞ்சு இருப்பேன், எனக்கு நீங்கள் வேணும் உங்களுக்கு நான் வேண்டாமா அப்படின்னா என்ன? எனக்கு அது புரியலை. நடிகர்களாக இருக்கட்டும், ரசிகர்கள் வேணும் அது வேணும், ஆனால் நம்பர் கொடுக்க மாட்டேன். பிஏ அவன் பிஏ அவனுடைய பிஏ அவனை பாரு அப்படின்னா எப்படி சரியாக வரும்? வந்திருக்கும் சார், கிட்டத்தட்ட ஒரு 5000 வந்திருக்கும். கிட்டத்தட்ட பாஜகவுடைய உறுப்பினர் எண்ணிக்கை அளவுக்கு வந்திருக்கும்னு வச்சுக்கோங்க. உறுப்பினர் எண்ணிக்கை அளவுக்கு வந்திருக்கும். ஏன் திருப்பி கேட்டு சந்தோஷப்படுறீங்களா? அவங்களே 1 கோடி உறுப்பினர் பண்ணுறேன் நாங்கள். கட்சியில் என்னாச்சு? இன்னும் 20 லட்சம் கூட வரலை. அதனால் 40 லட்சம்னு போட்டிருக்காங்க. வராது. ஏனென்றால் எப்பொழுதுமே நான் செய்த சாதனைகளை சொல்ல வேண்டும் அல்லது செய்ய போகின்ற நல்லவைகளை சொல்ல வேண்டும்.
அதை விட்டுட்டு எப்போ பாரு இந்து முஸ்லீமு இது ஜாதி பிரச்சனை மத பிரச்சனை நம்ம சண்டை போடுறதுல ஒரு 10 பேராவது செத்தாக தான் ஓட்டு வரும். இந்த மாதிரி மனோபாவம் உடையவர் தான் அண்ணாமலை. அதனால் தமிழகத்தில் அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் பாஜக வளருவதற்கு வாய்ப்பே கிடையாது. பெண்களுக்காக போராடுறேன்றாரு. இதே கேசவ விநாயகத்தின் மேலே இந்த பாஜகவில் இருக்கக்கூடிய கேசவ விநாயகர் 167 பெண்கள் புகார் கொடுத்துருக்காங்கன்னு தினமலர்லேயே 2வது பக்கத்தில் போட்டு விசாகா கமிட்டி அமைக்கணும்னு வந்தது 2 வருஷம் முன்னாடி. அவரும் இங்கேயே தான் இருக்கார். எதற்காக சொல்கிறேன், நான் சின்ன வயசுலேருந்து இந்த கோஎஜுகேஷனில் படிக்கிற பசங்கள்லாம் நல்லா இருப்பாங்க, வாடா பொடின்னு பேசிக்கிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. அப்படியே பெண்கள் வாடியே இல்லாத வளர்கிறவங்களுக்கு திடீர்னு லேசாக அந்த புடவை நுனி பட்டோன்னே சிலிர்த்து எழுந்துருவாங்க. அது இருக்க வேண்டியதில்லை. எப்போதுமே செக்ஸ் தான் வாழ்க்கை இல்லையா? அதை தாண்டி ஒரு சகோதரியாக பார்க்கலாம், ஒரு நண்பியாக பார்க்கலாம். அப்படி தான் நான் சினிமாவில் 60 ஹீரோயினுக்கு தாலி கட்டிருக்கேன். எல்லாரையுமே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன். சினிமாவில் நடித்தவங்கெல்லாம் ஒழுக்கமாக தான் இருக்காங்க. அரசியலில் இருக்கும்போது தான் இந்த மாதிரி அறவேக்காடுகள்லாம் தலைவராக வரும்போது பிரச்சனைகள். தவிர ஏன்னா ஃபோனில் மிரட்டுறதுனால என்னத்தை சாதிச்சிட முடியும்? ஒன்றுமே கிடையாது. ஆனால் சட்ட ரீதியாக இது தவறு. அடுத்தவருடைய ஒரு ஃபோன் நம்பரை அவங்க அனுமதி இல்லாமல் போடுறது மிகப்பெரிய தவறு. அதில் 2 பேர், ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காரு, இன்னொருத்தர் ட்விட்டரில் போட்டிருக்காரு. அவங்க 2 பேர் மேலேயும் அவங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட்டோடு எடுத்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அது யாருன்னு பார்த்து நடவடிக்கை எடுக்கிறேன். நான் டெப்டி கமிஷனர். அவங்க 2 பேரும் பாஜகவினர். ஒருத்தர் பாஜகவினர், இன்னொருத்தர் தெரியல சார், தெரியல. ஒருத்தர் போட்டிருக்காரு, பிரசாந்த் கிஷோர் மாதிரி 100 கோடி கொடுத்தா இவர் அரசியல் வியூகம் அமைச்சு கொடுப்பாராம். இந்த மாதிரி சொந்த காசில் சூன்யம் வச்சுக்க எந்த கட்சியாவது நினைச்சால் SV சேகரை அணுகவும். என்னுடைய ஃபோன் நம்பர் போட்டு மண்டை காலி சென்னை.